வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பொறுப்பான வேலை செய்கிறவர் ஒருத்தர் இருந்தார். எல்லா வேலையும் நல்லா பொறுப்பாக பார்ப்பார். பார்த்துருவது ஒரு நாள் திடீர்னு நேராக ஹெச்ஆர் மேனேஜர் போய் பார்த்தாரு. ஹெச்ஆர் மேனேஜரை பார்த்து ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு எத்தனை நாளில் என்ன விடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சரி அப்படிங்களா, ஏன் எனக்கு நீங்கள் வேலை செய்கிறதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம், ஆனால் காரணத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல அப்படின்றாரு. உடனே அவர் அந்த வேலை செய்கிறவர் எல்லாமே புறம் பேசுகிறாங்க, எல்லாமே பொய்யா பேசுகிறாங்க, எல்லாமே தப்பாக செய்கிறாங்க, யாருமே உண்மையாக இல்லை, அதனால் எனக்கு அது ஒத்து போகல. ஏன்னா இவர் கொஞ்சம் நேர்மையானவர். ஒத்து போகல அப்படின்ட்டு ரொம்ப இதாக சொல்லுவார். அப்படியா, சரி நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் இது இல்லை, ஆனால் அதுக்கு முன்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செய்யணும், நீங்கள் அதை செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் இப்போ தொகையெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரிலீவ் ஆகிடலாம் அப்படின்றாரு. உடனே சரி அப்படியான்ட்டு ஹெச்ஆர் மேனேஜர் சொல்கிறாரே அப்படின்ட்டு சரி ரைட்டு ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்க செய்கிறேன்ட்டு போகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளரில் தண்ணி கொடுப்பாரு. இந்த டம்ளரில் தண்ணியை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை அப்படியே சிந்தாமல் இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இங்கே சேருங்க அப்படின்னாரு. அது ஆஃபீஸ்னால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர முடியாது இல்லையா, அங்கங்கே குறுக்க சேர் இருக்கும், அது இருக்கும், டேபிள் இருக்கும், சந்து இருக்கும், அப்படி அப்படியே போய் வரணும். அவர் சாதாரண வேலை தான்ட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் அந்த ஆஃபீஸு பெரிய ஆஃபீஸு அதெல்லாம் போய் சுற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது அதை சுற்றுறதுக்கு. அதை சுற்றிட்டு வர்றாரு. ஏன்னா தூரம் கம்மி தான், ஆனால் தண்ணி சிந்தாமல் போகணும்ல, பொறுமையாக போகணும். அங்கங்கே இடர்பாடுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து போயிட்டு வந்தார். வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜரை பார்த்தாரு. நான் சுற்றி வந்துட்டேன், உங்களுடைய நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சிட்டேன்ட்டு பெருமிதமாக சொன்னார். சரி, இப்போ யாராவது ஏதாவது அது மாதிரி பேசுனாங்களா, அவதூறாக பேசுனாங்களா, குற்றம் வேலை செய்யாத இருந்தாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, நான் இதில் மட்டும்தான் கவனமாக இருந்தேன், எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு அந்த ஒர்க்கர் சொன்னார். உடனே அப்போ தான் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் சொன்னார், அதாவது நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மற்றவங்க செய்கிற குற்றங்கள், அவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள்லாம் உங்களுக்கு தெரியாது, அது பெருசாக தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இப்போ நீங்கள் வேலையை செய்கிறதா விட்டுட்டு போகிறதான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு. உடனே அந்த ஒர்க்கரு ஒன்று யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு. வாழ்க்கை என்பது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு தான். ஒவ்வொருத்தவங்க செய்கிற குற்றத்தை பார்த்துட்டே இருந்தால் நாம் எதையுமே பண்ண முடியாது. நாம் ஓரளவுக்கு சரியாக நடக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு போகணுன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.